Hello friends, welcome to AKSHI'S KITCHEN. Hello friends, இன்னைக்கு நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். ஒரு 2 வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3-4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீர், இஞ்சி ஒரு சின்ன துண்டை ஒரு 3-4 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கேஷ்யூ. அதுக்கப்புறம் நமக்கு கஸ்தூரி மேத்தி கடைசியாக கார்னிஷுக்கு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் கடாய் சூடாயிடுச்சு. இந்த கடாயில் நான் ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இன்னும் கொஞ்சம் பட்டர். இந்த இதுக்கு பட்டர் கொஞ்சம் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், போட்ட பட்டர் நல்லா உருகிடுச்சு. அதில் நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம்னா 5 தக்காளி போடணும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே நல்ல பேலன்ஸ்டாக வரும். கிரேவியும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். இப்போ இதை எல்லாமே போட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா அந்த தக்காளி எல்லாம் ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கணும். அடுத்தது நம்ம வதக்குனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை இப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது நார்மல் மிளகா தான் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3 மிளகா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு தனி தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு நல்லா அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் நைஸாக அரைக்கணும். அப்புறம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்டரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம செய்முறையை. ஃப்ரெண்ட்ஸ், கடாய் சூடான அப்புறம் வெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த வெண்ணெயில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். போட்டு இந்த காஷ்மீரி சில்லியோட நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜாரு அது தண்ணி விட்டு கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் விடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுடலாம். வெறும் காஷ்மீரி சில்லி தான் கொஞ்சம் போட்டு இந்த பட்டரில் வதக்கி போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் சுகர் போடணும். ஒரு 1 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா. நம்ம இதில் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இப்போ ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மிக்ஸி ஜார் கழுவி வச்சுருக்க தண்ணியில் மிச்சம் இருக்க தண்ணியும் இதில் விட்டுருங்க.
நான் இருக்கிற எல்லா தண்ணியும் விட்டுடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பன்னீரை, நம்ம வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள், இதுதான் வெந்தய இலை, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி இதில் வந்து போட்டுருங்க. இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே. அடுத்தது 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுருங்க. அப்புறமா நான் வந்து பாலில் இருக்கிற ஆடை, நல்ல ஃப்ரெஷ் ஆடையை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலாப்பில் விட்டுருங்க. இதெல்லாம் விட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நம்ம வந்து இதை வீட்டிலேயே நம்ம செய்யலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து இது செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.